வணக்கம் மக்களே. ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிய ஒரு சோகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்திய நபர் யார் தெரியுமா? வைரலாகும் வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில டொனால்ட் ட்ரம்புக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது துப்பாக்கி சூடு மூலம் அவரை கொலை செய்ய முயற்சி நடத்திருக்காங்க. அவரை கொலை செய்ய முயற்சித்த பென்னிசில்வேனியா பெத்லோ பூங்காவை சேர்ந்த 20 வயதான தாமஸ் மேத்யூ கியூஸ் என அடையாளம் காணப்பட்டார். யார் இந்த தாமஸ் மேத்யூ கியூஸ் என்று வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ட்ரம்ப் பிரச்சாரத்தின் போது தனது ஆதரவாளரிடம் உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போது அவர் இருந்த மேடையிலிருந்து 130 கெஜம் தொலைவில் உள்ள ஒரு உற்பத்தி ஆலையின் கூரையின் மீது தாமஸ் மேத்யூ கிரீஸ் இருந்துள்ளார். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்த கிரூஸ் பல முறை துப்பாக்கி சூடு நடத்தியதாக சொல்லப்படுகிறது. கிரீஸின் ஷாட்கள் ட்ரம்பின் கதை காயப்படுத்தியது. துப்பாக்கி சூட்டில் 2 படுகாயமடைந்த நிலையில ஒரு அப்பாவி பார்வையாளர் உயிர் போனது. தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ட்ரம்ப் முழு உடல் நலத்தோடு இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த இந்த துப்பாக்கி சூடு காரணமாக ட்ரம்பிற்கும் இன்னும் ஆதரவு பெருகும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சந்தேகிக்கப்பட்ட 2 நபர்கள் சீக்ரெட் சர்வீஸ் வீரர்கள் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்டார். டொனால்ட் ட்ரம்ப் தனது உரையின் போது காதில் துப்பாக்கியால் சுடப்பட்டதால் அவரது முகத்தில் ரத்தம் வழிந்தது. அவர் வெளிவருவதற்கு முன்பே அவரது பாதுகாவலர் அவரை சூழ்ந்துள்ளார். ட்ரம்ப் பிரச்சார செய்தி தொடர்பான ஸ்டீவன் சிங் கூறுகையில், இந்த கொடூரமான செயலின் போது விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட அமலாக்கத்துறைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் நலமாக உள்ளார், உள்ளூர் மருத்துவமனையில் பரிசோதிக்கப்பட்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பென்சில்வேனியாவில் நடந்த இந்த சம்பவத்திற்கு விரைவாக பதிலடி கொடுக்க சட்ட அமலாக்க அதிகாரிகள் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தான் பேசிக் கொண்டிருந்த போது சட்டென கேட்ட சத்தம் அவருடைய கவனத்தை ஈர்த்ததாகவும், பேரணியில் கொல்லப்பட்ட குடும்பத்திற்கு மோசமாக காயமடைந்த மற்றொரு நபரின் குடும்பத்திற்கும் எனது ஆறுதலை தெரிவிக்க விரும்புகிறேன் என்றும், இது போன்ற ஒரு செயல் நம் நாட்டில் நடக்கக்கூடாது, கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அமெரிக்காவே என்று கூறி உணர்ச்சி பொங்க பதிவிட்டுள்ளார் ட்ரம்ப் அவர்கள். டொனால்ட் ட்ரம்புக்கு ஜோ பைடன் குறித்து பேசிக் கொண்டிருந்த போதுதான் இந்த துப்பாக்கி சூடு நடந்த போது அரங்கேறியுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த சம்பவம் நிகழ்வாக தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் ராணுவ அதிகாரிகளும் தொடர்ந்து பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நம்ம டொனால்ட் ட்ரம்புக்கு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கும் மக்களிடமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.